ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் மேக்கர் கிரேவி. அதாவது நான் வீட்டில் குருமா மெத்தடில் மீன் மேக்கர் கிரேவி மேக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது. நைட்டு சப்பாத்திக்கும் வச்சு எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் சாதத்துக்கும் நெய்யோடு ஆட் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இந்த மெத்தட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எடுத்து ஒரு சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம 150 கிராம் மீன் மேக்கர் எடுத்திருக்கோம். அதை வெது வெதுப்பான வெந்நீர் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் ஊற வச்சுக்கோங்க, அப்போ கெப்பாசிட்டி அதிகமாக வந்துடும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2, பூண்டு 100 கிராம், 4 பச்சை மிளகாவை உடச்சி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள், 1 பச்சை மிளகாவை 2ஆக கீறி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் பூ, நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு, குட்டி தக்காளியாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதுமான அளவு. புளிப்புத்தன்மையை பார்த்துக்கிட்டு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் கெப்பாசிட்டி மீன் மேக்கர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஹீட் ஏற விட்டுட்டு அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நான் பச்சை மிளகாவையும் இஞ்சி துண்டுகளையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஹீட்டோட நம்ம ஃபஸ்ட்டு சோம்பும் சீரகமும் ஆட் பண்ணால் கருத்துடும் அப்படிங்கிற காரணத்துக்காக சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்த்து போடும்போது நமக்கு சிவப்புத்தன்மை கொஞ்சம் குறைச்சி கரெக்டான பக்குவத்தில் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட்ஸ் மூவ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு தேங்காய் துருவலும் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நமக்கு தேங்காய் இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் கிடைக்கிது, பல்லாக எடுத்து. ஸோ வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைக்கிறக்கூடிய மெத்தட்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். இந்த டயத்தில் லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ பூண்டும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பூண்டை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி ஸ்டவ்வை சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் கருத்துறக்கூடாது, லைட்டாக பொன்னிறமாக இருக்கணும். அதுவும் ரொம்பவும் பொன்னிறமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். அதாவது அந்த தேங்காயோட தன்மை லைட்டாக வதங்கணுமே தவிர அதில் இருக்கக்கூடிய தண்ணிகளே அதிகமாக உறிஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் லைட்டாக வதக்கிட்டு நான் ஆற விட்டுட்டேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இப்போ அரைச்சிடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஆட் பண்ணல, ஏன்னா தேங்காய் துருவலாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட்டையாக இருக்குது. அதை எப்படி நம்ம துருவலாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சோன்னா ஈஸியாக அரையும். ஸோ நான் இந்த மாதிரி மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கு அப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேன் எடுத்து ஹீட் ஏற விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஏற விட்டுக்குங்க. ஏன்னா ஹையில் வைக்கும்போது நம்ம போடக்கூடிய வெங்காயம் செவந்துடக்கூடாது, அதிக அளவில் செவந்துடக்கூடாது. அதனால் வதங்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். இப்போது 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சோம்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், பட்டை எடுத்திருக்கேன், அன்னாசிப்பூ, இலை, இந்த 3 பொருட்கள் மட்டும்தான் நான் வாசனை சாமானில் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறோம். அதே மாதிரி 1 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒன் தக்காளி பழமும் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆயிலில் பட்டு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு 2 கிளறி விட்டுட்டு இப்போது நான் இதில் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போதுமே நம்ம வீட்டு சமையலை பொறுத்த வரைக்கும் ஆயில் குறைச்சி எடுத்துக்கிட்டு உப்பு ஆட் பண்ணி வதக்கிட்டோன்னா அந்த தண்ணி தன்மையோடு நமக்கு காய்கறிகள் வதங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டேன்.
இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் கிளறி விட்டுறலாம். இந்த டயத்துலேயும் அடுப்பை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் நின்று கிளற மாதிரி பார்த்துக்குங்க. வதங்கணுமே தவிர நமக்கு செவந்துடக்கூடாது. ஸோ அந்த மெத்தட்ஸ் பார்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே நமக்கு ஆயிலில் பட்டு கிளற மாதிரி மட்டும் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. ஸ்டவ் பக்கத்தில் நின்று கிளறி விட்டு இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீன் மேக்கரையும் ஆட் பண்ணிடுறோம். பாருங்கள் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் 150 கிராம் எடுத்திருந்தேன். அதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு பொழிவுத்தன்மை கிடச்சிருக்கு, அதாவது கெப்பாசிட்டி கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு 1 மடங்கு எடுத்தோன்னா அது 2 மடங்காக ஆகும். மீன் மேக்கரை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு எடுத்து மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி கிளறி விட்டுருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த லைட்டாக அந்த ஹீட் தன்மை அந்த தேங்காய் பேஸ்ட்லேயும் வரும்போது நல்லாயிருக்கும். லைட்டாக ஹீட் ஏற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜார் பாருங்கள் லைட்டாக கொதிப்புத்தன்மை வந்துருச்சு. அதுக்கு அப்புறம்தான் நான் மிக்ஸி ஜார் ஒரு தடவை வாஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பேஸ்ட்டும் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மெத்தட்ஸில் நான் மூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி கிளறி விட்டுறலாம். நான் தம்பட்டமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா கிரேவி மெத்தட்ஸில் எனக்கு பின்னி வரத்துக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குருமா மெத்தட்ஸ் வேணும்னா கூட கொஞ்சம் அளவுகள் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ குக்கர் கவர் பண்ணி லைட் சவுண்ட்லேயே ஆஃப் பண்ணி அதே ஹீட்லேயே வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு கேஸும் சேவிங்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு ப்ரெஷர் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எப்போதுமே குக்கர் ஆப்போசிட் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வெந்து ரெடி ஆயாச்சு. மீன் மேக்கர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வேகக்கூடியது, உருளைக்கிழங்கும் ஈஸியாக வேகக்கூடியது. ஸோ லைட் சவுண்ட் வரக்கூடிய அந்த செகண்ட்ஸே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அதே ஹீட்டில் வச்சுட்டாவே நமக்கு குழையாமல் இருக்கும், அதாவது உடையாமல் இருக்கும். நம்ம கிளறி விட்டு இறக்கும் போது சரியான பக்குவத்தில் நமக்கு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் மேக்ஸிமம் மூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கேஸ் சேவிங்ஸும் பண்ணி அதோட டேஸ்டியான சாப்பாடும் ரெடி பண்ண நல்லாயிருக்கும். இப்போ இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக புதினா தலை வாசமாகவும் இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கிளறி விட்டுட்டு நான் ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு அதே ஹீட்டில் இருக்கட்டும்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்லேயே விட்டுட்டேன். ஏன்னா மீன் மேக்கர் தண்ணி உறிஞ்சக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ நம்ம லைட்டாக அந்த ஹீட்லேயே விட்டுட்டோன்னா மீன் மேக்கரும் தண்ணி உறிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம கனத்த பேன் தான் வச்சுருக்கோம், அதுலேயும் தண்ணி உறிஞ்சிடும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ஸில் மூவ் பண்ணி பாருங்கள். மீன் மேக்கர் கிரேவி இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் மூவ் பண்ணும் போது நெய் விட்டு சாதத்துக்கு எடுத்துக்கும் போதும் டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் சப்பாத்தி, தோசை, இட்லி இது 3க்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். தேங்க்யூ.